அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். தாவேகா அரசின் மீது நேரடியாக ஒரு ப்ரோ கிறிஸ்டியன் அஜெண்டாவை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அது இன்டைரக்டா பாஜக தமிழ்நாட்டில் வளர்வதற்கான அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்குறாங்க. யூஸ்வலா பாஜக வளர்வதற்கான காரணமாக என்ன சொல்லுவாங்க, அல்லது பாஜக எதை சொல்லி வளருவாங்க அப்படின்னா, இந்து மதத்திற்கு ஆபத்து, இந்து மதத்தை அழிக்க பார்க்குறாங்க, வேறு மதத்தினுடைய நிர்வாகம் இங்கே நடந்துட்டு இருக்கு, அவங்க வந்து ஒரு ப்ரோ கிறிஸ்டியன் ப்ரோ முஸ்லிம் கவர்மெண்ட் வந்து இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த இந்து மதத்திற்கு ஆபத்து, இந்து மதத்தை அழிக்க பார்க்குறாங்க, பெரும்பான்மை மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், சிறுபான்மை மக்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு, இப்படின்ற இந்த காரணியை வச்சுதான் பல மாநிலங்கள்ல அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் பல நேரங்கள்ல பல கட்சி தலைவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை தான் வைப்பாங்க. இந்து மத விரோதி அப்படின்ற இந்த குற்றச்சாட்டை தொடர்ச்சியா வச்சுதான் அவங்களுடைய வளர்ச்சியை வந்து அவங்க அடைகிறாங்க எல்லா மாநிலங்களையும். அது தமிழ்நாட்டிலையும் பல நேரங்கள்ல பண்ணியிருக்காங்க. பட் அதற்கான பிளாட்ஃபார்மை இன்னைக்கு ஆளக்கூடிய அரசாங்கமே உருவாக்கி கொடுக்குறாங்க, அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வைக்கிறாங்க அப்படின்றது பல இடங்கள்ல விவாத பொருளாக மாறிட்டே வருது. நம்மளும் நிறைய பேசியிருக்கோம். அதுல இன்னொரு விஷயமாக நேற்றைய தினம் சமூக வலைதளத்துல தமிழ் கடவுள் முருகன் அப்படிதான் முருகன் நம்ம வந்து சொல்லுவோம். அந்த முருகனை இழிவுபடுத்தி ஒரு தாவேகாவினுடைய ஆதரவாளர் ஒருத்தர் போட்ட பதிவும் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாச்சு. இந்த போலரைசேஷன் என்ன ஆபத்தை விளைவிக்க இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம்னா திரு ராகேஷ் அவர்கள் கூட தான். வணக்கம். வணக்கம். ஸோ உங்க கூட எதுக்கு இதை பேசலாம் அப்படின்ற முடிவு எடுத்தேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிராக்டிசிங் கிறிஸ்டியன். நீங்க நாங்களே உங்களை வந்து செல்லமா ஃபாதர்னு தான் கூப்பிடுவோம் ஆஃபீஸ்ல. நீங்க பாஸ்டர் சம்திங் அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஃபாதர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். நீங்களும் இந்த நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இப்போ நடந்துட்டு இருக்கிற கவர்மெண்ட்ல அவங்க பேசக்கூடிய விஷயம், பார்ன் கிறிஸ்டியன் சொல்றது, நேத்து ஒருத்தர் வந்து ரொம்ப கொச்சையாக முருகனை விமர்சித்து போட்ட பதிவையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆஃபீஸ் குரூப்ல ஷேர் பண்ணி நம்மளாம் பேசணும். எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன் இல்லை பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றத வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா வந்து அது எங்க பேசுறோம், எதுக்கு பேசுறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் நீங்க. ஆமா, எனக்கு இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இருக்கு. அதே வகையில வந்து கடவுளா எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ பாக்குறோமோ அதே அளவுல வந்து ஒரு புரட்சியாளராகவும் நான் இயேசு கிறிஸ்துவ பாக்குறேன். அந்த அளவுக்கு தான் அவர் நடந்துகிட்டாரு அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணமோ. அதுதான் நான் வந்து இப்போ வரைக்கும் மற்றவங்களுக்கு சொல்றதும் அதுதான். இப்போ நான் இதுல நீங்க சொல்றது மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமா இன்னொரு கடவுள், அதாவது மற்ற மதத்தினரை வந்து மதிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அவங்க ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க, அது இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இல்ல வேற எந்த மதத்தை பின்பற்றுறதா இருக்கலாம். அவங்கள மதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. நான் பார்ன் கிறிஸ்டியன், அதனால நீங்க எல்லாம் வந்து தமிழை வந்து எதிராக நிறுத்துவது, புரிஞ்சுக்க முடியாது, பைபிள் கத்துனது வந்து தமிழ்ல நீங்க எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் அது உங்களுக்கு புரியாது அப்படின்றதும், கத்துக்க முடியாதுன்றதும் வந்து அது ஒரு வெறுப்பை உண்டாக்குற விஷயம். பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா பல கேரக்டர்ஸ் ஆவின் கனிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அதுல அன்பு, சமாதானம் எல்லாமே அந்த லைன்ல வரும். அதெல்லாம் குணங்கள். அந்த குணங்கள்லாம் இருந்தா நீங்க வந்து ஒரு அமைதியான இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க, அதுதான் உங்களுக்கான அடையாளம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ நீங்க அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ற ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு அங்கே கோவம் வராது. இன்னொருத்தவங்களை வந்து கிண்டல் பண்ணும்போது, இன்னொருத்தர் வந்து உங்களை கிண்டல் பண்ணும்போது, அல்ல உங்களை வந்து உங்களுடைய தவறை சுட்டி காட்டும் போது உங்களுக்கு கோவம் வராது. அதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்றதுதான் வருமே தவிர, இயேசுவின் வழியில வரும்போது இயேசுவை நான் பின்பற்றேன், இயேசுவை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து எப்படி வந்து இந்த உலகத்துல அவரை கிண்டல் பண்ணும்போதும் சரி, அவர் முக்கியமான ஒரு வசனத்தை சொல்லும் பார்த்தோன்னா, அவர் வந்து வேசியின் மகன் சொல்லி கூட திட்டி இருக்கிறாங்க. அவர் முகத்துல வந்து உணர்ந்து இருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்படுத்தி தான் அவர் சிலுவையில் அறையிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்போ அந்த கஷ்டத்துல கூட அவர் வந்து அங்க யாரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, நான் வாங்கிக்கிறேன், அடிக்க போறவங்கள கூட அடிக்காதீங்க, அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்யறாங்க, நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. அப்போ அவரை ஃபாலோ பண்ற நபர்கள் வந்து எப்படி இருக்கும்னா, அமைதியாக தான் இருக்கணும், சொல்றதை ஏத்துக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஆனா அமைச்சர் நடந்துக்கிட்டது வந்து அது ஏற்கக்கூடியதில்லை. அது தமிழை வந்து தப்பா பேசுனது வந்து அது ஏத்துக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல பைபிள் பிரிண்ட், அதாவது பிரிண்ட் பண்ண பைபிளே முதல்ல தமிழ்ல தான் பண்ணுது. ஒரு வெள்ளைக்காரரு வெளியில இருந்து மத பிரச்சாரத்துக்கே வந்திருந்தாலும், இங்க இந்தியாவில ஏகப்பட்ட லாங்குவேஜ்கள் இருந்தாலும், அவர் வந்து தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் பைபிளை பிரிண்ட் பண்றதை தவிர வேற எந்த லாங்குவேஜ்ல பண்ணல. அப்போ அவருக்கு ஒரு முக்கியத்துவம் தெரியுது இல்ல, அதுல இருந்தா மற்ற லாங்குவேஜுக்கு போகுது. அப்போ எந்த அளவுக்கு தமிழ் முக்கியமானது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி பல மிஷினரிகள் வந்து தமிழை வந்து உயர்த்து பிடிச்சு நடந்தது, அதெல்லாம் அவங்க படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றது வந்து புரியல. ஏன்னா நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றதுனால அதெல்லாம் பெருமை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு அந்த ஐடி பத்தி நான் சொன்னேன்ல, ஒருத்தர் மைக்கேல் நினைக்கிறேன், ஒரு முருகனை விமர்சிச்சு போட்டிருந்தாரு.
கிட்டத்தட்ட அது வலதுசாரிகள் எல்லாருமே வந்து அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்து ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டு இப்போ இந்த மாதிரி நீங்க பேசுனீங்க அப்படின்னா அதுக்கான எதிர்வினை ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவங்க வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ்வலா ஒரு மதத்தை பத்தி பேசினாலே அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ரொம்ப கொச்சையா அவர் முருகனை விமர்சிச்சு போட்டிருந்தாரு. முருகன் அகைன் வந்து முருகன் வந்து ஒரு இந்து மத கடவுள் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. முருகன் இந்த தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. முருகன் வந்து தமிழ் குடியின் வந்து ஒரு மூத்த மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடவுள்னு கூட அவரை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தமிழனுடைய ஒரு அடையாளம் ஆதி தமிழன் வந்து முருகன். ஒரு பண்பாட்டு அளவுல அப்படி பாக்குற ஒரு பாங்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தொடர்ச்சியா அவரை அங்கீகரிச்சு சிடிஆர் நிர்மல்குமார்லாம் முன்னாடி போட்டிருக்க ஒரு எக்ஸ் பதிவுலாம் கூட வந்திருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இவ்வளவு கொச்சையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அவர் அகைன் நேற்று கொஞ்சம் சைலண்டா தான் இருக்காப்புல. மற்றபடி ஐடியா கூட டீஆக்டிவேட் பண்ணல. வழக்கமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை தொட்டோம் அப்படின்னா மோஸ்டா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எந்த கவர்மெண்டா இருந்தாலும் டப்புன்னு ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இந்த கவர்மெண்ட் இதை கண்டுக்கவும் இல்லை. அண்ட் ரொம்ப கொச்சையாக அதாவது கடவுள் மறுப்பு பேசக்கூடியவர்கள் கடவுள் வேணான்னு விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட இல்லை. இவர் வந்து கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து முருகனை அட்டாக் பண்றாரு. அதை எப்படி பார்க்கலாம்? இது வந்து தவறு ஆக்சுவலா. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு மதத்தை ஃபாலோ பண்றோம் இல்லை ஒரு வழியை ஃபாலோ பண்றோம்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள நம்ம பேசுறது அவங்க இழுத்து பேசுறதே தப்பு. அவங்களுக்கு எனக்கு இந்த விஷயம் தெரியும் உனக்கு தெரியாதுன்னு சொல்றதே வந்து தப்பு. ஆனா இவங்க வந்து அவரு போட்ட போஸ்ட் நானும் பார்த்தேன். அது ரொம்ப கொச்சையா தான் இருந்தது. நம்ம பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் கடவுள் முருகன் அது பல பேர் பல விதத்துல அவங்களுடைய கிளைம் எடுத்துக்கிட்டாலும் பிஜேபி பெரும்பாலும் முருகனை வந்து மற்ற இடத்துல ராமர் எப்படி எடுத்தது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் முருகரை கையில் எடுத்துக்கோ. ஆனா இப்போ இது நான் இந்த சம்பவம் இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நபரே கூட வந்து சீமானை அட்டாக் பண்றதுக்கு சீமானை அட்டாக் பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்குங்க. சீமானை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா முருகரை வச்சுதான் பேசணும். அது நான் கிறிஸ்தவன் அதனால வந்து நான் வந்து முருகரை வச்சு பேசுறேன்றது தப்பு. ரெண்டாவது வந்து முருகரை வச்சு பேசினா அது யாரால எடுத்துட்டு கையில பேசுவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கிறிஸ்தவர்கள்னாலே வந்து இவங்க வந்து பாவாடைகள் இவங்க வந்து பிரெட்டும் ரொட்டியும் கொடுத்து அரிசியும் கொடுத்து இவங்க வந்து மதமாற்றம் பண்றாங்க. இவங்க வந்து வெளிநாட்டு ஃபண்டை வாங்கி இங்க வந்து மதமாற்றம் பண்றாங்க. கட்டாய மதமாற்றம் பண்றாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டு கிறிஸ்தவர்கள் மேல இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்கள் ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா மிஷினரிகளா வந்தவங்க ஹாஸ்பிட்டல்லையும் காலேஜ்லயும் தான் பல கட்டி வந்து எஜுகேஷனுக்கு பெரிய தொண்டாற்றி இருக்காங்க. ஆனா அது யாரும் பேசுறது கிடையாது. ஆனா பேசுறது என்ன அவங்க மதம் மாற்றுறாங்க. அவங்க தொடர்ந்து வந்து இந்துவா இருக்கிறவங்களை கிறிஸ்டினா மாத்துறாங்க, முஸ்லீமா இருக்கிறவங்க கிறிஸ்டினா மாத்துறாங்க, தொடர்ந்து மத பிரச்சாரங்கள் பண்றாங்க. அவங்கள வந்து கவர்மெண்ட் எதுவும் கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருக்கு. நீங்க அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி எப்படி பிஜேபி RSS இந்த இந்து முன்னணி இது போன்ற அமைப்புகள் வந்து ஒரு இந்துத்துவ இதை வந்து வெறுப்பு வந்து மற்றவங்க மேல மற்ற மதத்து மேல உண்டாக்குதோ அந்த வேலையை இப்ப நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து மற்றவங்களை உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி அன்பை போதிக்கிற ஒரு மதம்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ற நம்ம வந்து எப்படி இன்னொரு மதத்தை வந்து இழித்து பேச தோணும்? அது தவறு இல்லை. அதே மாதிரி நீங்க என்ன மாறீங்கன்னா ஒரு இந்துத்துவாக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு கிறிஸ்துவ அதே மாதிரியான ஒரு மத வெறி கொண்ட ஒரு ஆட்களா மாறுறீங்க. சங்கி மாதிரி ஆல்மோஸ்ட் இப்போ முன்னாடி அன்னையும் சொல்லுவாங்க வெள்ளை சங்கின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெள்ளை சங்கியா மாறுறீங்க. எனக்கு பல பேர் சொல்லுவாங்க வெள்ளை சங்கிட்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு சங்கியா மாறுறீங்க. உங்களுக்கு அந்த எண்ணம் எங்கேருந்து வருது? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தமிழ்நாட்டுல பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் 99% சொல்லலாம் அமைதியான ஒரு முறையை தான் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா மதத்திலயுமே வந்து அப்படிதான். ஆமா எல்லா மதம். நான் வந்து குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களுக்கு தான் சொல்றேன். இஸ்லாமியர்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்கு, சில இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. அவங்கள இந்து முன்னணியில டிஸ்டர்ப் பண்றாங்க. அதே போல இந்து முன்னணி கிறிஸ்தவரை டிஸ்டர்ப் பண்றாங்க. நான் சொல்றது கட்சிகளாகவும் இயக்கங்களாகவும் செயல்படுறவங்கள சொல்றாங்க. இந்துக்களா பிராக்டிஸ் பண்றவங்க யாரும் போய் ஒரு கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. யாரும் போய் ஒரு முஸ்லீம் அதே மாதிரி மற்றவங்க போய் டிஸ்டர்ப் பண்றாரு. இந்த இயக்கங்களை வச்சுக்கிட்டு நாங்க மதத்தை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்றவங்க மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க. இப்போ அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ற இடத்துல கூட உங்களுக்கு சேஃப்டி இருக்கு. கிறிஸ்டியன்ஸுக்கு சேஃப்டி இருக்கு. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது கிறிஸ்டியன்ஸ் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல் லைஃபே வாழறோம். எப்படி முஸ்லிம்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறோ அதே போல கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. அந்த பாதுகாப்பை உடைக்கிற வேலையை இவர்களே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கைய ஒரு பாதுகாப்பை வந்து வாண்டடா வந்து நான் நல்லா சேஃபா இருக்கிறேன் இப்போ. ஏன்னா இப்போ வந்து எங்க முதலமைச்சர் வந்து ஜோசப் விஜய் அது வந்து ஒரு கிறிஸ்துவ சமூகத்திலேயே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கா. அது உண்மை. அது உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது பிரசங்கமான ஊழியர்கள் உண்டு, சபைகள் உண்டு, தீர்மானம் போட்ட ஃபெலோஷிப்புகள் உண்டு. அது வேற. ஆனா யாரோ இந்த போதர்களுடைய பேச்சை கேட்கலன்றதான் இந்த ரிசல்ட். சர்ச்சில் பிஷப்புகள் சொன்ன அறிவுரையோ இல்ல பாஸ்டர் சொன்ன அறிவுரையிலையோ கன்னியாகுமரி எல்லாம் ஜெயிக்கல அவங்க. அந்த சைட்லாம் ஸ்ட்ராங்கா டிஎம்கே. அது ஒண்ணு மட்டும் வச்சு முடிவு பண்ணல. இத்தனை மாவட்டங்கள்ல இருக்கிற போதகர்கள் தெருவுக்கு பிஷப் இருக்கிறாங்க. இப்போ இப்போ வந்து சர்ச்சஸ் அதிகம்.
இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அதிகம். இப்போ டைசஸ் பேஸ்டா இருக்கிற ஸ்தாபனங்கள் சார்ந்து இருக்கிற சபைகள் வந்து சில ஸ்தாபனங்கள் வந்து விஜயை ஆதரிச்சுது. ஆர்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஆர்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு குரூப் வந்து விஜய் வந்து முட்டி போட்டுன்னு போனது, அவர் வந்து சர்ச்சைக்கு போனதெல்லாம் பெருமிதமாக, அவர் ஒரு ஆர்சி கிறிஸ்டியன், அதனால வந்து அவரை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு பேசின ஊழியர்களும் உண்டு, ஃபாதர்கள் உண்டு. அதே போல அவர் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ, ஃபாதர் திட்டிருப்பாரு. 2 விதமான இது இருந்தது. ஆனா மெஜாரிட்டி வந்து பாஸ்டர் சொன்னதை கேட்கல, விசுவாசிகள் ஃபாதர். ஆனா என்ன சொல்லுவாங்க சபையில, என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க, எதுக்காக சொல்றேன்னா உதாரணத்துக்காக சொல்றேன், ஏன் யாரும் கேட்கல அப்படின்றதுக்காக சொல்றேன். சர்ச்சில் பிரசங்கம் படம் பார்க்க கூடாதுதான் பிரசங்கமே, ஓகேங்களா? சினிமா பாட்டு கேட்க கூடாதுதான் பிரசங்கமே. ஆனா ஜெயிச்சது யாரா? சினிமாவில் நடிக்கிறோம், அதை ஜெயிக்கிறாரு. அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? அவரோட ரீச் எப்படி அவங்க கிட்ட போச்சு? அவங்க படம் பார்த்ததுனால தான் அந்த ரீச் போச்சு. அவர் ஒரு நடிகர் மேல இருக்கிற கிரேஸ்னால தான் அவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்ப யாருமே உங்க பேச்சை கேட்கலன்றதா விஷயம். எதிரில் உட்காந்துக்கிற ஆட்கள் வந்து உங்க பேச்சை கேட்கல. இப்ப அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்த உடனே இப்ப உங்களுக்கு சபையில வந்து அதாவது சட்டசபையில வந்து ஒரு வசனத்தை ஒரு எம்எல்ஏ பேசுவார். இதுக்கு முன்னாடி வந்து திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா இனியோ எழுதுறாச்சு அங்கங்க ஒரு வசனங்களை போட்டு போவார். அதே மாதிரி சில நேரங்களில் உதாரணங்கள் யாரும் கதைகளை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து சட்டசபையிலே வசனத்தை பேசுறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஒரு செக்குலரா இருக்கிற ஒரு மாநிலத்துல வந்து பேசும்போது அது ஒரு சந்தோஷம், வசனத்தை அங்க உள்ள போய் பேசுறாங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, முதலமைச்சர் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஜோசப் விஜய். சபாநாயகர் வந்து அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஜேசிடி பிரபாகரன். அவர் ஃபுல் நேம் படிச்சோம்னா அது பெரிய பேர். அது அவர் ஒரு பிராக்டிசிங் கிறிஸ்டியன். அவர் ஓப்பனிங்கே வந்து வசனத்தை ஏகப்பட்ட வசனத்தை சொல்லிட்டாரு. அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள்ல பல பேர் கிறிஸ்தவர்கள், அமைச்சர்கள்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதனால வந்து நமக்கு அப்படியே எப்படி சொல்றது, இந்த ஆட்சியே வந்து கிறிஸ்தவருடைய ஆட்சி அப்படின்ற ஒரு மனநிலை வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, வரம் போறனால பூச்சி அட்ராடின்ற அளவுக்கு வண்டிங்க மனநிலைக்கு வந்துச்சு. ஆக்சுவலா அமைச்சர் பேசினப்பவும் சரி, இப்போ இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் பேர்ல மற்ற மதத்தை வந்து இழித்து பேசும்போதும் சரி, இதுக்காக குரல் கொடுக்க வேண்டியது வந்து போதகர்கள். இது கிறிஸ்தவர்களுக்காக இயக்கம் வச்சுருக்கிறவங்க இதுக்காக குரல் கொடுக்கணும். ஏன் இந்த மாதிரி பேசாதீங்க, நாம வந்து இந்த மாதிரி எப்படி ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றத பத்தி அவங்க கவலைப்படல. ஏன்னா முதலமைச்சர் கிறிஸ்டியன் இல்ல, என்னானாலும் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நீ மாரிதாசா ஒரு போட்டிருந்த அந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முதலமைச்சர் கிறிஸ்டியன் அப்படியே லைன்னா ஒருத்தர் பேரும் போட்டு கமிஷனர் வரைக்கும் அவர் கரெக்டாக லைன் பண்ணி வந்துருவாப்புல. அப்போ அந்த கணக்கில் பார்க்கும்போது எல்லாருமே நம்ம வாழ்றா, எல்லா இடத்துலையும் நம்ம வாழ் தானே இருக்கிறான். அப்போ அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? மதத்தின் பேரில் வந்து நீ வந்து கிறிஸ்டின், அதாவது அவன் முஸ்லீம், அவன் கடலை போய் வாங்காத, நீ இந்து கடலை வாங்கு, நீ போய் எல்லாமே அவன் மதத்தின் ரீதியில் பண்ணும்போது, இப்போ நீங்கள் வந்துக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்டியனு, அதனால நம்மளுக்கு நல்லதான் நடக்கும், நம்ம என்ன பண்ணாலும் நல்லதான, நம்மளை சேஃபாக பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மற்றவனை பூச்சி அடிக்கிறது கரெக்டா? அது தப்பு இல்லை, அது நம்ம செய்யக்கூடாது இல்லை. அதை இது வரைக்கும் யாருமே கண்டிக்கலையே. ஒரு மொழியே இழித்து பேசும்போது ஒரு தமிழனா இருக்கிற ஒரு கிறிஸ்தவர் எதிர்த்து பேசவே இல்லையே. இது வரைக்கும் யாரும் கண்டன அறிக்கையே கொடுக்கலையே. அதுவே பெரிய தப்பு. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த இது இருக்கு. இது வரைக்கும் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவங்க கூட ஒரு மறுப்பு செய்தியோ இது பேசுனது தப்பு, அவர் அந்த மாதிரி பேசிடக் கூடாதுன்னு யாருமே பேசலையே. ஏன்னா அலிம் அல் புகாரி இப்போ திமுகவில் இருக்கிறாரு, அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, நீங்க வந்து அமைச்சர் வந்து இதை இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும், நீங்க பேசுனது எவ்வளவு பெரிய விளைவை உண்டாக்கும் வெளியில அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு அவருக்கு இருக்கிற அந்த கன்சர்னு மற்ற இந்த கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிற போதகர்களுக்கோ அதை இயக்க வச்சு நடத்துகிற தலைவர்களுக்கோ யாருக்குமே இல்லையே. ஆபத்தை உணராமல் தான் உணரவே இல்லை, உணரவும் இல்லை, நம்ம ஆட்சி நடக்குதுன்ற. ஆமா, அந்த மெதப்புல இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே. நான் அப்படிதான் சொல்லாது, மெதப்புல இருக்கிறாங்க. என்னன்னா ஜோசப் விஜய் நம்ம கிறிஸ்டியன் ஆச்சு, ஜேசிடி இருக்கிறாரு, இப்போ ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து இதுல போட்டாச்சு, எல்லாமே நம்ம ஆட்களாவே இருக்கிறாங்க. அப்ப அவன் உங்களுக்கு சீண்டதான் செய்வான், பிரச்சனை பண்ணதான் செய்வான். அப்போ உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கான ஜேசிடி பிரபாகரோட அந்த ஆன்டி அபார்ஷன் ராலியும் பெரிய சர்ச்சையாச்சு. அது தப்பு ஆக்சுவலா. ஏன்னா இப்போ அவர் எந்த பேசிஸ்ல போய் நின்னாரு, எப்படி நின்று இருந்தாருமே தப்பு. ஏன்னா பைபிளுக்கு அகேன்ஸ்டா பேசுதா நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, பைபிள் வந்து எப்படி சொல்லுதுன்னா, ஒரு பெண்ணுடைய உடல் வந்து ஆணுக்கு உரியது, கணவனுக்கு உரியது, கணவனுடைய உடல் வந்து மனைவிக்குரியது. அவங்க 2 பேர் தான் டிஸ்கஸ் பண்ணி தான் எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, கன்சர்னோட செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்ல இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணு தான் முடிவு பண்ணாத வேணுமா வேணாவா அப்படின்றத முடிவெடுக்க வேண்டியது ஆள் வந்து பெண் தான். ஏன்னா சுமக்க போறது பெண்ணு. இப்போ காலம் ஆயிடுச்சு, நம்ம யாரும் பைபிள் இருக்கிறத 99% இல்லை 100% யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. இயேசு சொன்ன பிரதான கட்டளை வச்சுப்போம், உன்னை போல் பிறரை நேசி, உன்னை அயனால நேசி.
இப்போ உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து முஸ்லீமா தான் நேசிப்பீங்களா நேசிக்க மாட்டீங்களா? அவன் இந்துவா தான் நேசிப்பீங்களா நேசிக்க மாட்டீங்களா? நீங்க அப்படி இருக்கிறீங்களா? முதல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்டியனா ஃபாலோ பண்ணுறவங்க உன்னை போல் பிறகு நேசின்னு சொல்லி அயனால நேசின்னு பைபிள் இருக்கு, வசனம் உங்களுக்கு தெரியும், எந்த அதிகாரம்னு எது படிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஒரு இந்து பிரதர் அவர் ஃபாலோ பண்ற ஒரு கடவுளை நீங்க அப்படி பழிச்சு பேச வேண்டிய அவசியம் இருக்குது? எங்க இருக்குது? அப்ப நீங்க அதை ஃபாலோ பண்ணலன்னு தானே அர்த்தம். அப்ப அதை ஃபாலோ பண்ணாத ஆளு எதுக்கு இதை தூக்கின்னு வந்து நிக்கிறீங்க? அப்பாசனை இது பண்ணோம் அதை பண்ண இது பண்ணி எதுக்கு தூக்கின்னு வரீங்க? உங்க பேசிக்கே இல்லை. நீங்க கிறிஸ்டினா ப்ராக்டிஸ் பண்றதுக்கான பேசிக் இதுவே உங்ககிட்ட இல்லை. ஏசு கிறிஸ்தவ கடவுளா பார்த்தீங்கன்னாலும் தப்பு, அது பார்த்து ஃபாலோ பண்ணாலும் தப்பு. அவர் ஒரு புரட்சியாளராக பார்த்து என்ன மாதிரி புரட்சியாளரோ நிறைய பல பேர் இந்த சிஎஸ்ஐ டைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆயர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ இந்த மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணி தான் அவங்க பிரசங்கமே பண்ணுவாங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்தாலுமே இதுவும் தப்பு தான். இன்னொரு கடவுளை இழிச்சு பேசுறது தப்பு. நம்பிக்கை இருக்குது இல்லைன்றது அடுத்து. இன்னொருத்தர் நம்பிக்கையை கேள்வி கேட்கறது தப்பு இல்லை. நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுறீங்களே அதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு டவுட் இருக்கு, நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்கறது வேற. அந்த சாத்தான் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றது தப்பு இல்லை. சொல்றதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு யாருக்கு போகுது? நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, எப்படி உங்க கடவுளை நீங்க வந்து என் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நம்புறீங்களோ அந்த மாதிரி அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல. அவங்களை நீங்க பேசாதன்னு சொல்லும் போது நீங்க வந்து ஆர்டிகல் 25 தூக்கி வச்சு நிற்கும் போது அவனுக்கும் அதே 25 தானே. கரெக்டு தானே நான் கேட்கறது? அவனுக்கு அதே 25 தான், உனக்கு அதே 25 தான். நீ மட்டும் என்னை பேச விட மாட்டான், என்னை வந்து அவன் திட்டானா, நீ அவன் கடவுளை போய் திட்டினா அவன் திருப்பி திட்ட தான் செய்வான். இந்த சுச்சுவேஷன் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து அந்த சிஏஏ சட்டம் கொண்டு வந்தப்பவும் சரி, என்ஆர்சி அந்த சிஏஏ போல திட்ட அந்த இது நிறைய கொண்டு வந்தாங்க. இது மாதிரி கொண்டு வரும்போது சரி, ஒரு கிறிஸ்தவ அமைப்பும் ஒரு ஃபாதர் யாரும் வந்து எதுவும் பேசவே இல்லையே. ஏங்க அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துறீங்கன்னு யாரும் பேசவே இல்லை. அவங்களுக்கு பல பிரச்சனை வரும்போது யாரும் பேசல. அதே மாதிரி இந்து மதத்துல வேற எதனா பிரச்சனை வந்தாலும் யாரும் பேசுறது இல்லை. ஏன் அண்ணாமலை முதல்ல பதவி ஏற்றுன மாநில தலைவராக வந்த போது ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல வந்து டார்கெட் பண்ணி அந்த சிஸ்டர்ஸ் மேல பழிய போட்டு சிபிஐ விசாரணை வரையும் போயிட்டு வந்தப்போ கூட யாரும் அதை வந்து பேசல. எந்த விதத்துலயுமே நீங்க வெளில வந்து பேசுறது கிடையாது. சோஷியலா ஆக்டிவாவே இல்லை, ஆக்டிவா கிடையாது. ஏன் நம்ம வந்து பேசணும், நம்ம ஜபம் பண்ணா சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இதை மட்டும் எப்படி எடுத்து கொண்டாடுறீங்க? தமிழை தப்பா பேசுறதும் மற்ற மதத்தை பத்தி தப்பா பேசுறதும் மட்டும் எப்படி எடுத்து கொண்டாடுறீங்க? அதை எப்படி ஷேர் பண்ண முடியும் உங்களால? வசனத்தை எடுத்து பேசும்போது தாறுமாறா ரீல்ஸ் போட்டு கொண்டாடின ஆட்கள், ஒரு மினிஸ்டர் நான் சட்டசபையில பைபிள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லும் போது, இல்லைங்க நீங்க அப்படி தப்பு, அத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க, அத்தனை மதத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அங்க இருக்கிறாங்க, நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது அங்கன்னு ஒருத்தர் கூட கண்டிச்சு பேசலையே. அது தப்பு இல்லை. ரைட்ண்ணா. இறுதியா ஒரு கேள்வி. இப்போ பாஜகவினுடைய ஆக்சுவலா இது எல்லாமே கவுண்டரா நடந்துகிட்டே தான் இருக்கு. பாஜக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் வந்து தமிழை வந்து கொச்சப்படுத்திருக்காரு. வராங்க, அந்த லைனுக்கு வராங்க, இந்து மதத்தை கொச்சப்படுத்துறாங்கன்ற லைனுக்கு வராங்க. அந்த ஒரு நபர், அந்த மைக்கேல் அப்படின்ற அந்த நபர் போட்டிருந்த அந்த ஐடியில போட்டிருந்த கருத்தும் வந்து பெரிய அளவில் விவாத பொருளா ஆகுது. பாஜக வளர்வதற்கான ஒரு கிரவுண்டை வந்து இவங்க ரெடி பண்றாங்க. அது திட்டமிட்டு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்றது தெரியல, அது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு பாஜக வளருது அப்படின்னா அது எவ்வளவு டேஞ்சர் சமூகத்துக்கு அல்லது சிறுபான்மை சமூகத்துக்கு? அது எந்த அளவுக்கு டேஞ்சர்னா அதுக்கான முன்னுதாரணம் தான் வந்து மணிப்பூர் மாநிலத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 200-250 பேர்கிட்ட இறந்துருப்பாங்க. பல சபைகள் எரித்து நாசமாக்கப்பட்டது, பலரை அடித்து கொண்டாங்க. அது அவங்களுக்குள்ளே நடந்த சண்டையா இருந்தாலுமே, அப்படியே நடந்திருந்தாலுமே சர்ச்சை அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு ஒரு இது வருது இல்லை. கிறிஸ்தவ இன்னொரு கிறிஸ்தவனை கொண்டுக்கிறதுல சாதி ரீதியாக நடந்தாலும் இல்லை அவங்களுக்குள்ளே ஏதோ இருந்திருந்தாலும் ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. அப்போ இங்கே போராட்டம் பண்ணி எல்லாம் பயந்தீங்க இல்லை, அங்கே நடக்கிற மாதிரி இங்கே நடந்துரும், அங்கே பெண்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இங்கே நடக்கும் அப்படின்னு ஒரு பயம் வந்தது இல்லை உங்களுக்கு. அதுதான் இங்கே ரிசல்ட்டாக மாறும். பிஜேபி வளர்ந்தா அதுதான் நடக்கும். இப்போ உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துலையோ இல்லை மற்ற மாநிலங்களோ, இப்போ ஒரிசாவில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் சர்ச்சை நடத்த முடியல, பிரச்சனை பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, உங்கள் மேலே வந்து மதமாற்ற சட்டம் கொண்டு வந்து உங்கள் மேலே கேஸ் போடுறாங்க, பல பாஸ்டர்ஸ் கொல்லப்படுறாங்க. ஒரிசால தான் அந்த கிரஹம் ஸ்டெயின், ஆமாம், அவர் எரித்து கொல்லப்பட்டார், குடும்பத்தோடு கொல்லப்பட்டார். இந்த மாதிரி பல சம்பவங்கள் உங்கள் கண்ணத்துல உதாரணத்துக்கு இருக்கும்போது நீங்கள் பிஜேபி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குறீங்க, நீங்களா உருவாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி பிஜேபி எப்படி வளர்ந்தது அது வேற. திமுக ஆட்சியில வந்து இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி நடந்துக்கல. அப்படின்னா பேசணும்னா சபைகள் எங்கன்னா ஒரு மூலையில ஒரு சர்ச்சை போடும்போது எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, சபையை ஆராதிக்கிறதுக்கு இடம் தரம் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு போராடணும். இப்போ நீங்க வாண்டடா வந்து உங்களை அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமான வழிவாசலை திறந்து தரீங்கல்ல.
உங்களை கை நீட்டி கேள்வி கேட்கற அளவுக்கு நீங்க ஒண்ணு உண்டாக்குறீங்கல்ல. இப்போ இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? அவன் நாளைக்கு உங்களை சர்ச்சு நடத்த விடாம வாசல் நாங்கள் வரைக்குமே இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் அப்போ போய் ஆமா. கிறிஸ்துமஸ் தாத்தா அடிக்கிறது, செலிப்ரேஷன் சர்ச்சுக்குள்ள போய் பிரச்சனை பண்றதா நடந்துட்டு தான் இருக்கு. இல்ல இப்பவும் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் சைடு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் இருக்கு. வார வாரம் ஏதோ ஒரு சர்ச்சு வந்து நடத்த விடாம பிஜேபிக்காரங்களோ இல்ல இந்து முன்னணியோ ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கு. அவங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போலீஸ் ஸ்டேஷனும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அங்க போய் நிக்குதுல ஒரு இயக்கம், அங்க போய் கிறிஸ்தவர்களுக்கு சப்போர்ட் பண்றோன்னு ஒரு இயக்கம் போய் நிக்குது இல்ல. அந்த மாதிரி இயக்கங்கள் இதை வெளியில பேசணும். நமக்கு ஆராதிக்கிற அளவுக்கு, சர்ச்சுக்கு போய் கடவுளை கும்பிடுற அளவுக்கு, வேண்டிக்கிற அளவுக்கு நமக்கு எந்த உரிமை இருக்குதோ அந்த அளவுக்கு இன்னொரு கடவுளை பத்தி நம்ம பேசி அதனால் ஒரு 2 மதத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதனால ஒரு இயக்கம் வளரும், அது மற்ற மதத்துக்கும் பிரச்சனையாகும் நமக்கும் பிரச்சனையாகும், தமிழ்நாட்டில் ஒரு நிம்மதியை கெடுக்கும் அப்படின்னா அதை பேச வேண்டிய ஆட்கள் பாஸ்டர்ஸ். அதை பேசாத அமைதியா இருந்துக்கிட்டு எனக்கு வந்து இந்த பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை நடக்குது யாரும் வாயை திறந்து கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு பேசுறது வந்து தப்பு. மற்றவங்களுக்காக நீ பேசினாதான் அவங்களுக்காக பேசுவான். இயேசு கிறிஸ்து மற்றவங்களுக்காக தான் பேசினாரு, அவருக்காக மட்டும் அவர் எங்கேயுமே பேசல. அவர் எல்லாருக்காகவும் பேசினாரு, ஒடுக்கப்பட்டவனுக்காகவும் பேசினாரு. சபையில நடக்கிற நீங்க அப்படியே இயேசு கிறிஸ்துடைய மொத்த இதுவும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பிறந்ததுல இருந்து அவர் எங்க கேள்வி கேட்கணுமோ கேள்வி கேட்டிருப்பாரு, எங்க முறைக்கணுமோ அங்க முறைச்சிருப்பாரு, எங்க அழணுமோ அங்க எழுதிருப்பாரு. கரெக்டான வேலையை செஞ்சுட்டு வந்திருப்பாரு. அவர் ஒரு ரெபலா தான் பாக்குறாரு. ஏன்னா அவர் வந்து ஒதுக்கப்பட்டவங்க கிட்ட போய் அவர் யாரு நான் யாரு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குறாரு. அவர் வந்து போனதுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் உண்டாகுது. அடிமைத்தனத்துல இருந்தோன்னு மாறிடுறான். கேள்வி கேட்காம கண்மூடித்தனமா கடவுள் அப்படின்ற பேர்ல அடிமைத்தனமா இருந்தோன்னு எல்லாருமே மாறிடலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து போய் பேசின பேச்சுக்கள் அந்த மாதிரி. இப்ப நீங்க வந்து அவரை ஃபாலோ பண்ணி ஒரு வேலையை செய்யும் போது நீங்க என்ன பண்ணணும்னா அடிப்பட்டவனுக்கு போய் முதல்ல குரல் கொடுக்க வேண்டிய ஆட்கள் நீங்க தான். பைபிள் அப்படிதான் இருக்கு. குட் சமாரிட்டனை பத்தி பேசுறீங்க பயங்கரமா. எப்படி சொல்றது, அடிபட்டு இருந்தவனை எடுத்துன்னு போய் ஒரு சத்திரத்துல சேர்த்து அவனுக்கு காசும் கொடுத்து அவனை பராமரிக்க சொல்லிட்டு போற குட் சமாரிட்டனை பத்தி பல மணி நேரம் பிரசங்கம் பண்றான். ஆனா கண் எதிரில் ஒருத்தர் அடிபட்டு போகும்போது அதை பத்தி நம்ம போய் கூட அவனுக்கு நிக்கிறது கிடையாது. நம்ம ஏன் அந்த பிரச்சனை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். நீங்க பேசாத வரைக்கும் உங்களுக்காக யார் பேசுவாங்க? உங்களுக்கு ஒரிசால நடந்த சம்பவம் எல்லாத்தையும் நம்ம கண் எதிரில் இருக்கும்போது நீங்க எப்படி வந்து மனம் வந்து நீங்க வந்து இன்னொரு மதத்தை சீண்டி அவன் உங்களை எதிரில் இருக்கிறவன் உங்களை வந்து அடிக்கிற அளவுக்கு பிரச்சனை பண்ற அளவுக்கு நீங்க கொண்டு வரும்போது அப்போ உங்களுக்கு யார் வந்து நிற்பாங்க? உங்க பக்கத்துல இருக்கிற இந்து நண்பர்கள் தாங்க உங்களுக்கு வந்து நிற்கணும். அவங்க பக்கத்துல இருக்கிற முஸ்லீம் நண்பர்கள் தான் வந்து உங்களுக்கு நிற்கணும் அடி வாங்கும் போது. இப்போ நீங்க அவங்களுக்காகவே பேச மாட்டேன், நான் எதிரில் இருக்கிறவனை சண்டை வலிப்பேன் அப்படின்னு சண்டை வச்சீங்கன்னா அப்போ பிஜேபி வளரதான் செய்யும். பிஜேபின்னு இல்லை, எல்லாரும் வளருவாங்க. வளர்ந்து கடைசியில் உங்களை கேள்வி கேட்பாங்க. உங்களை அடிக்கும் போது உங்களை கேட்கறதுக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதுதான் உண்மை. அடிக்கும் போது பக்கத்துல நின்று கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அவங்ககிட்ட இப்போ சண்டை வலிச்சு வச்சிருக்கீங்க, அவனுடைய நம்பிக்கையை புண்படுத்துறீங்க, அவன் எப்படி உங்க பக்கத்துல நிற்பான்? ஆனா தமிழ்நாடு அந்த மாதிரி கிடையாதுன்னு வச்சுங்க. அந்த ஒரு நிலைக்கு பிஜேபி கொண்டு போகும். இது வரைக்கும் எந்த சர்ச்சுமே வந்து எஃப்சிஆருக்காக வந்து இது வரைக்கும் யாரும் பேசலையே. அது எவ்வளவு ஒரு சட்டம், அது வந்துச்சுன்னா என்ன நிலைமைக்கு ஆகும்? சபைகள் எவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூட வேண்டியது வரும், எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்றது இது வரைக்கும் யாரும் பேசவே இல்லையே. அங்கங்க மீட் பண்றாங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், பட் பெரிய அளவுல மக்களுக்கு அபிஷியல்ஸ் மீட் பண்ணி என்னங்க ஆக போகுது? ஜனங்களுக்கு போல நீங்க நடத்துகிற அந்த சபையில இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? நாளைக்கே ஒரு பிரச்சனை வருது, பில்ல கொண்டு வந்துட்டு உங்க சர்ச்சை கொண்டு போறாங்கன்னா வாபா போறான்னு கூப்பிட்டா அண்ணான்னு வந்து நிற்பான். உங்களுக்கு உள்ள போய் சாமி தான் கும்பிடுவாரு, போராட்டத்துலாம் வர்றது கஷ்டம் தான். இது வந்து எப்படி சொல்றதுன்னா நீங்க வந்து சாதாரண ஜனங்கள் சர்ச்சைக்கு வர ஜனங்களை வந்து நீங்க மதத்தின் பேரால வந்து பிற மதத்துல வந்து வெறுக்க வைக்கிற ஒரு தூண்டுதலை கொண்டு வரீங்க. ஆனா கிறிஸ்துவ மதம் அது கிடையாது. நீ அந்த தூண்டுதலை கொண்டு வரும்போது அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இந்துத்துவாவில இருந்து வெறி பிடிச்சி மற்ற மதங்களை வந்து பாகிஸ்தானுக்கு போ, நீ வந்து வெளிநாட்டுக்கு போ மதம் அப்படின்னு பேசுறவன் எந்த அளவுக்கு பேசுறானோ அது அப்படியே டிட்டோ நீங்க ஒரு காப்பி கொண்டு வரீங்க. சங்கிகளுக்கு ஆப்போசிட்டா போட்டியா ஒரு வெள்ளை சங்கியை உருவாக்கி நீங்க இப்படி ஒரு கிளாஷை கொண்டு வர முயற்சியில தான் இருக்கிறாங்க. இதை வந்து விழித்து கொள்ள வேண்டியது வந்து பாஸ்டர்ஸ், அந்த இயக்கங்கள் வச்சிருக்காங்க. மெயினா வந்து பிலீவர்ஸ் அவங்க கொஞ்சம் உஷாரா இருந்து யார் என்ன பேசுறாங்க, நம்ம யாருக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம், நம்ம வந்து விஜய்க்கு முதலமைச்சருக்கு சப்போர்ட்டா இருக்கிறோமா, இல்லை அவங்க கொண்டு வர திட்டங்கள் அவங்க பேசுற பேச்சுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோமா, எதுக்கு சப்போர்ட்டா நிக்கிறோம் அப்படின்னு எந்த அரசியலையும் நம்ம பின்பற்றோம், ஏதோ ஃபாலோ பண்றோம் அப்படின்றது நமக்கு இருக்கு. ஏன்னா திராவிட ஸ்டாக் தான் நமக்கு வேணும்னு சொல்லி பேசுற பிஷப்புகள் இப்ப போய் எஃப்சிஆருக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்காக தீர்மானம் கொண்டு வாங்கன்னு போய் நிக்கிறீங்க. ஓகே, அது கவர்மெண்ட் தான் பண்ணணும், அது ஏத்துக்கலாம். ஆனா அவங்க கூட நிப்பாங்களான்னு ஒண்ணு இருக்குல்ல.
தீர்மானத்தை கொண்டு வந்த அரசில் இருக்கிற மினிஸ்டர் தான் தமிழை இழிச்சு பேசுனது. அந்த கட்சிக்காரங்க தான் இட உடம்பா பேசி பிரச்சனையை இழுக்கிறது. அதுக்கான எதிர்வினை ஆற்ற வேண்டியது நீங்க தான் எதிர்வினையாடணும். உங்களுக்காக வந்து இன்னும் திமுக காரங்களும் இன்னும் வந்து உங்களுக்கு திக காரங்களும் அகேன்ஸ்டா கடவுள் இல்லைன்னு பேசுறவங்களும் எந்த நம்பிக்கையிலும் இல்லாதவங்க தான் வந்து உங்களுக்காக இன்னும் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து அமைதியா நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போவோம், இருக்கிற இடம் தெரியாம போயிடும்டா நம்ம அப்படின்னு போயிட முடியாது. நாளைக்கு உங்க வாசல்ல வந்து நிற்பான். கிறிஸ்தவர்கள் இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலை புரிந்து கொண்டு அவர்கள் எதிர்க்கணும், அவர்கள் கேள்வி கேட்கணும் இந்த நடைமுறையை. இன்னொன்னு, அவங்களும் போராட்ட களத்துல வரணும். தேவையில்லாம இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு அவங்க தான் முதல்ல பதில் சொல்லணும் அப்படின்றத இதுல இருந்து நம்ம டேக்அவேவா எடுத்துக்கலாம். இந்த தினம் நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய கருத்துல இப்போ ரொம்ப மகிழ்ச்சி. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.